ஃப்ரெண்ட்ஸ், தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு போட்டால் 70 கிராம் 75 கிராம் வந்துட்டு கடலப்பருப்பு போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி நல்லா வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மஞ்சத்தூள் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதிலையே வந்துட்டு ஆட்டு எலும்பு இருந்தால் போடலாம். போட்டு நல்லா வேக வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் தால்ச்சா டேஸ்ட்டாக. ஆனால் என்கிட்ட எதுவும் இல்லை. அது இல்லைன்னா கத்திரிக்காய் ஏதாவது போடலாம். நான் வந்து கத்திரிக்காயும் வீட்டில் இல்லை, அதனால் வந்துட்டு வெறும் தால்ச்சா தான் செஞ்சுருக்கேன். இது வந்துட்டு அப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா தால்ச்சா ரெடி. நம்ம வந்துட்டு காய் ஏதாவது இருந்தால் கூட போடலாம். என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நான் இப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் இல்லைன்னா ஆட்டோட எலும்பு போட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.